ஆறும் பொய் சொல்ல போக ம். ஆறும் பொய் சொல்லி பிராமணர் பொய் சொல்லி அதுக்கு பிறகு பசுமாடும் பொய் சொன்னதுனால இவங்க 3 பேருக்கும் ஒரு சாபத்தை கொடுக்குறா. நதி கீழே இருந்து வரணும், உஞ்ச விருத்தி எடுத்து சாப்பிடணும். அதாவது இது வந்து யாசகம் எடுத்து சாப்பிடணுங்கிறது பொதுவாக சொல்லிடுறாங்க. ம். உஞ்ச விருத்தி எடுத்து சாப்பிடணும்னா பிராமணர்கள் போய் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது தான் இந்த கணக்கு. யாசகம்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒருத்தர் வீட்டில் வாங்கி இன்னொருத்தர் வீட்டில் சாப்பிட்றது. சாப்பிடணும். ம். அதுவும் எப்படி சாப்பிடணும்னா தனக்கு மிச்சம் இல்லாமல் சாப்பிடணும், யாராவது வந்து கேட்டால் கொடுத்துட்டு சாப்பிடணும். நைட்டுக்கு மிச்சம்னு எடுத்து வைக்கக்கூடாது. அதாவது நைட்டு படுக்கும்போது மிச்சம் இருக்கக்கூடாது, காலைல திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். இப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுக்க போக இந்த மாதிரியான மரம் மட்டும் உண்மையை சொன்னதுனால அந்த மரத்தை யாகங்காரியங்களுக்கு பயன்படுத்தணும், நீ இல்லாமல் செய்யக்கூடிய யாகங்கள் எதுவும் பயன்படாது அப்படின்னு சொல்லி செய்தனுடைய விஷயம். அதுக்கு பிறகுதான் அந்த பசுமாட்டுக்கான பூஜையானது பிருஷ்டபாகம்னு சொல்லுவோம். ம். வால் பகுதி கிட்டக்க அந்த சாணம் போடக்கூடிய இடத்துல பூஜை செய்ய ஆரம்பிச்சு. இந்த கோமாதாக்குள்ள எல்லா தெய்வங்களும் அடக்கம்.